ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 50-30-20 ஃபண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு இது ஒரு யூனிவர்சலான ஃபேக்ட். பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அது ஏன் ஃபாலோ பண்ணணும், அது எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 50-30-20 என்னென்னா, உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தோடனே அதை வந்து 50% ஒன்றுத்துக்கு, 30% ஒன்றுத்துக்கு, 20% ஒன்றுத்துக்கும் பிரிச்சுப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி வந்து 50-30-20ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் சேலரி வந்து நான் ரொம்ப எஸ்டிமேட்டாக சொல்கிறனால, இப்போ உங்கள் சேலரி வந்து பர் மந்த்துக்கு 1000 வச்சுங்களேன். 1000 500 நீட்ஸுக்கும் மீதி 300 வாண்ட்ஸுக்கும் அப்புறம் மீதி 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்க்கும் வச்சுக்கிறது தான் 50-30-20ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி கணக்கு. இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்றது, இது எதுக்காக பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ பார்க்கணும். முதல்ல எதுக்காக பண்ணணும்னா, நிறைய பேருக்கு சேலரி வரும், வந்த உடனே அந்த காசு எங்கே போச்சுன்னே தெரியல, எங்கே போகுதுன்னே தெரியுமானே புலம்புவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து புவர் ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. காசு எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கான்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்தோடனே கண்டமேனிக்கு செலவு பண்ணுறது, வெளில போய் சாப்பிட்றது பார்ப்பாங்க. அப்போ எண்ட் ஆஃப் த டே கிரெடிட் கார்டு பில் பே பண்ணும்போது காசு எங்கே போயிருக்குன்னு தெரியாது, எங்கடா செலவு பண்ணுறேனே தெரியாமல் நிறைய பேர் புலம்புவாங்க. அப்போ தான் டிப்ரெஸ் ஆவாங்க, ரொம்ப ரொம்ப ஒர்க்கில் டென்ஷனாக இருப்பாங்க, மற்றவங்க மாதிரி டென்ஷனாக காட்டுவாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்மளை ரொம்ப டவுன் ஆகும். இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா 50-30-20ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்கம் வருது, அதுலேருந்து 50% வந்து நீடுக்காக. நீடுனா என்ன? ரெண்ட் நீடு, சாப்பாடு நீடு, கிராசரிஸ் நீடு, இன்சூரன்ஸ் கட்டணும்னா நீடு, ஊரில் லோன் இருந்துச்சுன்னா நீடு. நீடுனா என்னன்னா, அது இல்லாமல் உங்களால் அன்றைக்கி அந்த மாதமும் இருக்கவே முடியாது. இதுதான் நீட். இந்த கிராசரிஸ் இல்லாமல் இருக்க முடியாது, ரெண்ட் கட்டலாம் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நீட். ஓகேங்களா? லோன் ஒன்று கட்டி ஆகணும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ அது நீட். அது வந்து 50% வந்து நீங்கள் அதுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ $1000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா $500 நீங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். வாண்ட்ஸ்னா என்னன்னா, நீங்கள் வந்து அது தேவையில்லாமல் இருக்கலாம், அது அது இல்லைனாலும் ஓகே, இருந்தாலும் ஓகே, இந்த மைண்ட் செட் இருந்தால் வாண்ட்ஸ். என்ன வாண்ட்ஸ்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அது வாண்ட், ஏன்னா அது இல்லாமே இருக்க முடியும். ஒரு பேசிக் ஃபோன் வச்சு உங்களால் இருக்க முடியும். வெளில சாப்பிட்றது வாண்ட்ஸ். ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது ட்ரிப்பு போகிறீங்கன்னா வாண்ட்ஸ். ஏதாச்சும் ரொம்ப லக்ஸரியாக படத்துக்கு போக போகிறீங்க வாண்ட்ஸ். லக்ஸரியான விஷயம் எதனா வாங்க போகிறீங்கன்னா வாண்ட்ஸ். ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னா வாண்ட்ஸ். இதெல்லாம் வாண்ட்ஸ். இது வந்து 30% தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ $1000 நீங்கள் சம்பாதிக்கணும்னா $300 வாண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் பிரச்சனை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் லாஸ். அந்த மந்த்லி சேலரியை 30% மட்டும் தான் நீங்கள் வாண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க, டென்ஷனே ஆக மாட்டீங்க. இதுதான் நம்மளோட செலவு. இதுக்கு மேலே நம்ம என்ன ஆனாலும் செலவு பண்ண போகிறது இல்லை. $300 தான் நமக்கு இந்த மாதம் செலவு பண்ண வாண்ட்ஸுக்காக. அதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும் பண்ண மாட்டேன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்கள் லைஃப். 20% என்னன்னா, மீதி இருக்க 20% என்னன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் எப்படி பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண தெரியாத சேவாச்சும் பண்ணணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. 20% என்ன நடக்குதோ இல்லையோ அந்த அக்கௌண்ட் காசை தூக்கி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டணும். அந்த காசை எடுக்கவே கூடாது. மாதத்துக்கு வர சேலரி 20% தூக்கி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா இன்வெஸ்டிங் அக்கௌண்ட் போட்டுடணும். உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி கிரெடிட் ஆனோடனே இந்த 20% தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். 20% தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் தான் அந்த 50-30ன்ற ரோலை வந்து நீங்கள் ஃபாலோவே பண்ணணும். நிறைய பேர் சேலரி வந்தோடனே 50 யூஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் 30 யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் 20% சேவிங்ஸ் பற்றி யோசிப்பாங்க. அப்போ சேவிங்ஸே இருக்காது, ஏன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ சேலரி வந்தோடனே அந்த 20% சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற அக்கௌண்ட்லையோ, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வீடியோஸ் போட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து சேவிங்ஸ் போடலாம். 20% தூக்கி அதில் போட்டணும். மீதி 50-30 மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸே பண்ணணும். 50 ஃபார் நீட்ஸ். இந்த நீட் வந்து நீங்கள் அடிப்படையான தேவையான விஷயம் தான் நீட்ஸ். மீதி 30 வாண்ட்ஸ். இந்த வெளில போகிறது, இந்த சுற்றுறது, இந்த படத்துக்கு போகிறது எல்லாமே இந்த 30. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. எப்போ வாண்ட்ஸ் நீட்ஸோட ஜாஸ்தியாக போதோ அன்றைக்கி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் 50-30-20. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 months இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு பேஷன்ஸும் ஒரு பக்கா டிசிப்ளின் இருந்தால் அதை பண்ண முடியும். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த வாண்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா வெளில சாப்பிடுவோம், அப்புறம் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத செலவாக நீங்கள் நிறைய பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறப்போ உங்கள் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஸோ இதுதான் 50-30-20. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.